ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிக்கி நோட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விண்டோவா. இந்த போம் யார் எழுதுனாங்கன்னா ஜிஎம் ஹாப்கின்ஸ். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த போம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாம். ஜிஎம் ஹாப்கின்ஸ் எப்போ பார்ன் ஆனார்னா ஜூலை 28, 1844 அண்ட் ஹி வாஸ் டைட் இன் ஜூன் 8, 1889. இவர் வந்து ஒன் ஆஃப் த விக்டோரியன் போயட். போம் இந்த த விண்டோவர் அப்படின்ற போம் எப்போ கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா May 30, 1877. பட் இதை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1918. ஏன் இவ்வளோ கேப் ஏற்பட்டுச்சு அப்படி? பிகாஸ் அவரோட போம் எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷனா வெளியிட்டு இருக்காங்க, அதனாலதான் இவ்வளோ கேப் ஏற்பட்டுச்சு. போமோட ஜேர்னர் சானட் அப்படின்னா 14 லைன்ஸ் போம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் ஆக்டேவ்னு சொல்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் 6 லைன்ஸ் செசட்னு சொல்றாங்க. ஆக்டேவ்ஸ்ல இருக்க ரைமிங் ஸ்கீம் ஏபி பிஏ, செசட்ல இருக்க ரைமிங் ஸ்கீம் ஏபிபி ஏசிசி. அண்ட் இந்த போம்க்கு இன்னொரு நேமும் கொடுத்துருக்காங்க, காமன் கெஸ்ட்ரல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஜிஎம் ஹாப்கின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போம் யாருக்காக டெடிகேட் பண்றேன்னா லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்காக டெடிகேட் பண்றாரு. அண்ட் இந்த போம்ல வந்து லார்ட் ஜீசஸ் கிரைஸ்டோட கிரியேஷனை வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும் எழுதியிருக்காரு. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி சம்மரி ஆஃப் த போம். த விண்டோவர் அப்படின்னா அது வந்து ஒரு பருந்து வகையை சார்ந்த ஒரு பறவை. அண்ட் இதோட கேப்பபிலிட்டி ஒரே பிளேஸ்ல ஸ்டேபிளா அந்த இடத்துல ஃப்ளை பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கொண்ட இந்த ஒரு பறவை. அப்படி அது பறக்கிறதுனால அதோட ப்ரே அப்படின்னா இறை, அந்த இறையை தேடுறதுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது அவர் சொல்றாரு. இந்த பறவைய வந்து விண்டோவரை போயட் வந்து மார்னிங் டைம்ல பாக்குறாரு. அப்போ அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அந்த பேர்ட் விண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. எப்படி ஹார்ஸ் ரைடர் வந்து ஹார்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த பேர்ட் விண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல ஃப்ளை பண்ணிட்டு இருக்கிறத அவர் அது பாக்குறாரு. அண்ட் தென் அந்த பேர்ட் அகைன் என்ன சொல்றாருன்னா, ஐஸ் ஸ்கேட்டர்ஸ் எப்படி வந்து ஸ்கேட் பண்ணிட்டே இருக்கும் போது சடனா ஒரு டர்ன் எடுப்பாங்களோ அதே மாதிரி விண்டோவர் அந்த பறந்துட்டே இருக்கும் போது சடனா ஒரு டர்ன் எடுத்தது அப்படின்றத சொல்றாரு. அண்ட் எவ்வளோ ஹெவியான ஒரு ப்ளோயிங் விண்ட் இருந்தாலும் அது தன்னை வந்து ஸ்டாப் பண்ணிக்காம ஃபார்வர்டா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பியூட்டியை பத்தி இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதோட பியூட்டி வந்து அதோட ஃபெதர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, அது ரொம்ப ப்ரைடான பேர்ட்ன்றத சொல்றாரு. அண்ட் அது முன்னோக்கி பாயும் போது ஒரு ஃபயர், ஒரு பில்லியன் டைம்ஸ் ஒரு ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரு ஃபயர் வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்றாரு. பட் அது ரொம்ப டேஞ்சரானதுன்னு சொல்றாரு. அண்ட் ஈவன் தோ எவ்வளோ ஹெவியான விண்ட் ப்ளோயிங் இருந்தாலும் தன்னோட ஃபெதர்ஸ் ரெடியா வச்சிருக்கு ஃப்ளை பண்றதுக்கு. லைக் அ சோல்ஜர்ஸ் இன் அ வார். சோல்ஜர்ஸ் எப்படி வார்ல ஆயுதங்களேந்து ரெடியா இருப்பாங்களோ அந்த மாதிரி தன்னோட ஃபெதர்ஸை வந்து ரெடியா வச்சிருக்கு ஃப்ளை பண்றதுக்குன்னு சொல்றாரு. And also the poet compares the windhover with the chevalier. Chevalier அப்படின்னா குதிரை வீரன் அப்படின்னு அர்த்தம். குதிரை வீரன் அவங்களோட வேலை என்ன அப்படின்னா வார்ல அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் நைட்ஸை வந்து காப்பாத்துறது, ரெஸ்கியூ பண்றது தான் அவங்களோட வேலை. அவங்க எப்படி அந்த கவசத்தை அணிஞ்சிட்டு அந்த வார்ல போய் ரெஸ்கியூ பண்றாரோ, கடவுள் வந்து மனிதனோட உடலை ஒரு கவசமா கொண்டு செய்யக்கூடிய பாவங்களை வந்து போக்குறாரு, கிளியர் பண்றாரு, அதுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இதுல கம்பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அகைன் என்ன கம்பேர் பண்றாரு அப்படின்னா, எப்படி இந்த பேர்ட் பிரேக்காக தன்னோட இறைக்காக தேடி வருதோ அதே மாதிரி கடவுள் ஒரு நாள் மனிதருக்கு கருணை காட்டுறதுக்காக ஒரு ரீபர்த் எடுத்து கண்டிப்பா வருவாரு. அவரு தான் வந்து லார்ட் ஜீசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசனோட முடிச்சிருக்காரு. அண்ட் ஹோப் யூ என்ஜாய் திஸ் போம் அண்ட் ஸ்டே டியூன். வேற ஒரு தகவலோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.